முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுமா? பள்ளிகள் திறக்க போகுது. இல்ல பொதுவாக எந்த திட்டத்தையும் நாம் நிறுத்த நோக்கமே நமக்கு இல்லையே. எல்லா திட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணவன் யார் கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. புரியுதுங்களா? இருங்க, இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நிறுத்தினா அவங்களாட்ட நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க தான் அதை நிறுத்தினாங்க. அம்மா கிளினிக் நிறுத்தினாங்களா இல்லையா? நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? இது வரைக்கும் பத்திரிக்கை எழுதிருக்கீங்களா? நாங்க போட்டா பத்திரிக்கை விளம்பரமே கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் காலி பண்ணிடுவாங்க. டிவி இருந்தா 48 இடத்துல போட்டுருவாங்க. டிவி உங்களுக்கு தெரியாது. பயந்துருக்கீங்க. இப்ப எங்கிட்ட இத்தனை கேள்வி கேட்கறீங்க. இருங்க, நான் சொல்றேங்க. பாலியல் குற்றம் நடைபெற்றவுடன் 24 மணி நேரத்தை கைது செய்து அவளை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? இதுவரை நடந்திருக்கான். இந்த கேஸை பொறுத்தவரை நீ பாருங்க, எவ்வளவு விரைவாக ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுக்க போறாங்களே நீ பாருங்க. அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் பொதுமக்களுக்கு தேவை ஊழலற்ற அலுவலக ஆமா இருங்க. நீங்க அதுக்கு ஏதாச்சும் வழிவகை பண்ணிருக்கீங்களா? இங்க ஊழல் நடந்திருக்கு, இவங்க காசு வாங்கிக்கிறேன் ஆரம்பிச்சு பத்தி போட்டிருக்கீங்களா? போடுங்க. அப்புறம் நாங்க நடவடிக்கை இருக்கிறோம். நீங்க கேள்வி மட்டும் கேட்கறீங்க. கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுல உதவி செய்ய வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஜனநாயகத்தில் நீங்களும் குடிமகன் தானே. ஏன் நீங்க இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்றீங்க? ஏங்க நீங்க காட்டி கொடுக்கல? தப்பு பண்றாங்க இந்த இடத்துல. நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலீங்க? வேணா எழுதுங்க. நாங்க அடுத்த நாள் நடவடிக்கை எடுக்க எங்களை கேளுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. சும்மா மொத்த கேள்வி கேட்டு ஜாலியா போயிருவீங்க.